மாவட்டம் அத்திமருத்துப்பள்ளம் பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்ட விடுதி நடத்தி வந்த அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 5 பேர். தொடர்ந்து நம்ம சூதாட்டத்தை ஒழிப்பதற்காக குரல் எழுப்பிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து சூதாட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தனியா ஒரு சூதாட்ட கிளப்பை நடத்திட்டு இருக்கிறாரு. அரசியல் பிரமுகரோட உதவியோடு அது இன்னைக்கு பிடிபட்டிருக்குது. அதுவும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே வருத்தமாட்டு இருக்குது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு ஊதியத்தை வழங்கிட்டு இருக்கு. அந்த ஊதியம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிளப்பை நடத்தி மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டிய ஆசிரியர் மக்களை ஒரு தவறான வழிக்கு நடத்தி அதன் மூலமா பணம் சம்பாதிச்சு எத்தனை குடும்பத்தை அழிச்சாருன்னு தெரியல. இதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரியான சூதாட்ட கிளப் நடக்குதோ அதெல்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆன்லைன் சூதாட்டத்தையும் தொடர்ந்து தடை செய்ய தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் நடக்கலை. எத்தனையோ சூதாட்டங்கள் தடைப்பட்டாலும் அங்கங்கே இந்த மாதிரியான சூதாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வருத்தம் தரக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.